எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருக்கோயிலிருந்து வாரணம் ஆயிரம்ங்கிற அந்த பதிகத்தில் 8வது பாட்டு நம்ம கேட்க போகிறோம். 8வது பாட்டை கேட்போம், பாட்டுக்கு போவோம் வாங்க. இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டே தோழினான். இது பாடல். இதுல இம்மைக்கும், இம்மைன்றது இந்த பிறவி, இப்ப நம்ம எடுத்துக்கவே இந்த பிறவிக்கும் இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும், மொத்தத்துல 7 பிறவி. ஒரு ஜீவாத்மாவுக்கு 7 பிறவி உண்டுன்னு ஒரு கணக்கு இருக்கு இந்த சாஸ்திரத்துல. அதனால்தான் 7 பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமையாவும் உனக்கேறா மாற்றவோ மற்ற நம் காமங்கள் மாற்றையில் வரும்பாவாயின்னு அந்த பாடல்ல கூட சொல்றா பாருங்க. திருப்பாவையில சிற்றஞ்சிறு வேலையில பார்த்தா அது வரும். இம்மைக்கும் 7 பிறவிக்கும் முந்தனோடு. 7 பிறவின்னா 7 பிறவி நான் எடுக்க போறேன், 7 பிறவிக்கும் உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு கேட்கறது. அது மாதிரி அந்த 7 பிறவி என்னன்னா, முதல்ல நகராதது, வளரும் நகராது. என்னது? செடிதான் நகரும் இல்லையா? வளரும் ஆனா நகராது. ஒரே நேரத்தில் இருந்துட்டு வளரக்கூடிய அந்த உயிரினம் செடிகள், தாவரங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது தண்ணியில மட்டும் நகரக்கூடியது நீர்வாழ்வன. என்ன இருக்கு? தண்ணி பாம்பு, பாம்பு கூட சொல்ல முடியாது, மீன் தான், மச்சம், நத்தை கூட சொல்ல முடியாது. தண்ணியில மட்டுமே இருக்கக்கூடிய ஜீவன், டால்ஃபின்லாம் இருக்கு பாருங்க, அது மாதிரிலாம் சொல்லலாம். தண்ணியில மட்டுமே வாழக்கூடிய ஜீவன்கள் நீர்வாழ்வன அப்படி வச்சுக்கலாம், தாவரங்கள் நீர்வாழ்வன. அடுத்தது பூமியிலையும் வாழும் தண்ணியிலையும் வாழும், ஊர்வன நகரக்கூடியது. நத்தை, பாம்பு, அது மாதிரி நண்டு, இது மாதிரி பெரும்பாலும் தண்ணியில் இருக்கும், கரையிலையும் இருக்கும், ஒன்றும் ஆகாது அதுக்கு. அது மாதிரி 3வது பிறவி அது. 4வது பிறவி பறவைகள். பறக்கிறது இல்லையா? பறந்து சஞ்சரிக்கிற பறவைகள். 5வது பிறவி மிருகங்கள், காட்டில் வசிக்கிற மிருகங்கள் பார்த்துக்கோ இல்லையா? வைல்டு அனிமல்லேருந்து சாதாரண அனிமல், சாது அனிமல், எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் சாதுவான விலங்குகளும் சரி, வீட்டு விலங்குகளும் சரி, காட்டு விலங்குகளாக இருந்தாலும் சரி, விலங்குகள் 5வது பிறவி. 6வது பிறவி தான் மனித பிறவி, இந்த நம்ம எடுத்துக்கிற பிறவி. 7வது பிறவி தெய்வ பிறவி, அதாவது தேவர்களாக உருவெடுக்கிறது, தேவர்களாக இருக்கிறது. தேவர்களாக இருந்து அதுக்கப்புறம் நித்திய சூரியர்களாக மாறுவா. அதுதான். ஆக இதுதான் 7 பிறவின்றது. இதுதான் இம்மைக்கும் 7 பிறவிக்கும். 7ன்றது இந்த இடத்துல மிகுத்தி, ஏதாவது அளபடை மிகுதின்னு அது பேரு இலக்கணத்துல. அந்த ஒரே சொல்ல 2 தடவை சொல்லும்போது அது அந்த ஒரு சொல்லுக்கு ஏற்றம் கிடைக்கிறது. ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கிடைக்கும், ஒரு சொல்லுக்கு அந்த சொல்லுக்கே ஏற்றம் கிடைக்கும். பல இடங்களில் பல இடங்கள் ஒன்று கிடையாது இல்லையா? பல இடங்கள் தான், பல இடங்கள் தான். நீங்க அந்த பலன்ற சொல்லுக்கு அழுத்தம் நிறைய இடத்துக்கு போன மாதிரி. சில விஷயங்களில் சொல்றோம், சில விஷயங்கள் தான், சிலன்னு ஒன்றும் கிடையாது இல்லையா? அது அடுக்கு தொடர் இரட்டை கிளவின்னு அது வேற தனியா இருக்கு, அது ஒரு இலக்கணம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா அது மாதிரி கிடையாது இல்லையா? அது மாதிரி இது 7 பிறவிக்கின்றது. 7 பிறவியிலையும் மிச்ச தப்பாத 7 பிறவியிலும் பற்றாவான். நம்மளை பற்றுவதற்கு ஆளாக இருப்பவன் அர்த்தம். பற்றாவான்னா நம்ம பற்றி பிடிச்சிக்கிறதுக்கு கொழுகொம்பா இருக்கவன் அப்படின்னு அர்த்தம். இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான், நம்ம பற்று வைக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பான். நம்மையுடையவன், நம்மை சேர்ந்தவன். அதாவது பெருமாளை நம்மளா வசீகரிச்சுக்கிறது, நம்ம எடுத்துக்கிறது கையில. நம்ம எங்கால வருன்றமே அது மாதிரி நம்மளுடையவன், நம்மளா மாத்திக்கிறது. நம்மளுடையவன் நாராயணன் நம்பி. நாராயணன் நம்பின்னா நம்பிக்கைக்குரியவன், நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் அர்த்தம். ஆபத்துக்களில் உதவுபவன், தலைவன் அர்த்தம். நம்பி, நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடையன்னா நல்ல சிறந்த அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல சிறந்தன்னு எடுத்துக்கணும். செம்மையுடைய சிறந்த திருக்கையால், தன்னுடைய கைகளால, தாமரை போன்ற தன்னுடைய கைகளால தாழ் பற்றி, தாள்னா காலை பிடிச்சி, தாள்னா அது யாரோட கால்?
இந்த இடத்துல சொல்கிற ஆண்டாள்ன்றதுனால ஆண்டாளுடைய காலை பற்றி அப்படி எடுத்துக்கணும். திருக்கையால் தாழ் பற்றி காலை பிடிச்சி அம்மி மிதிக்க கனா கண்டே தொழினான். அம்மி மிதிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அசுபதினு 7 ஸ்டெப்பு கையை புருஷன் வந்து பொண்டாட்டியோட காலை பிடிச்சி அந்த விரலை பிடிச்சி தூக்கி வைப்பா. 7வது ஸ்டெப்பு அம்மி மேலே வைப்பா. பார்த்துருக்கீங்களா? அம்மி மிதித்து அருந்ததியை பாருன்னுவா. அதுக்கு ஒரு கதை இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அம்மியை ஏன் மிதிக்கணும், அருந்ததி ஏன் பார்க்கணுங்கன்றது. அதில் வந்து கல்லாப்போ சொல்கிறது அம்மியை மிதிக்கிறதாகவும், அருந்ததி வந்து தேவ 3 மும்மூர்த்திகளையும் குழந்தையாக்கி பால் கொடுத்ததுனால அவளை அருந்ததியாகவும் ஆக்கிடுது. அது சின்ன ஷார்ட்டாக சொல்லிட்டேன், அதை நான் உங்களுக்கு பெரிய கதையாக அப்புறம் சொல்கிறேன். அம்மி மிதித்து அனுஷையாக தான் இருந்தது. அந்த மாதிரி அம்மி மிதிக்க அந்த 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 அம்மியை என்னை 7 தரம் காலை பிடிச்சி அசுவபதி மந்திரத்தை சொல்லி 7 தரம் காலை நகர்த்தி கொண்டு வந்து என்ன நான் என் காலை அம்மியில் வச்சு மிதிக்க கனாக்கண்டே தோழினா. அது மாதிரி நாராயணன் வந்து என்ன அந்த ரங்கநாதர் வந்து என்ன பண்ணுற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு தன் தோழிக்கிட்ட சொல்கிறான். அப்படின்னா என்ன, கல்யாணம் கிட்ட நெருங்கிறது. அதான் அப்படியே கடைசியில் வந்து அது. ஆனால் ஆக்சுவலாக கதையில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு கல்யாணம்னு ஆகலை. பெருமாள்கிட்ட கொண்டு போய் நிறுத்தின உடனே பெருமாள்கிட்ட போய் அவள் ஐக்கியமாயிடுறான். அது ஒரு கதை இருக்கு. அது 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 அதனால வந்து என்ன பண்றான், ராமானுஜர் கனவுல வந்து அவரையும் சொல்றாரு. ஆனா இது மாதிரி என்னோட பிரார்த்தனை ஒன்று இருக்கு, 100 அண்டா அக்கார வடிசல் பண்ணி கல்யாணத்துக்கு கொடுக்க பண்றேன்னு. ஆனா என்னால பண்ண முடியல, எனக்கு நான் வந்து இது பெருமாளோட ஐக்கியமாயிட்டேன், அதை நீ பண்ணணும் அண்ணான்னு சொல்லுவா. அண்ணான்னு ராமானுஜர் ஆண்டாள் கூப்பிட்டதால ஆண்டாளை தங்கையா பாவிச்சு இன்னைக்கும் ஆண்டாளுக்காக அண்ணனுடைய பொறுப்புல இருந்து ராமானுஜர் வந்து இன்னைக்கும் இப்பயும் 100 அக்கார அடிசல். அந்த காலத்துல பெரிய பெரிய அடிசல்ன்றது பெரிய பெரிய அண்டா வெங்காளத்துல பண்ணி வச்சா. இப்ப என்ன பண்ணிட்டா, சாஸ்திரத்துக்கு என்ன பண்றா, 100 இது இருக்கு பாருங்க, இந்த சின்ன சின்ன பவுல் இருக்கு பாருங்க, அதை வச்சு அதில் 100 இது எடுத்து வச்சு பண்ணிடுறேன். அதில் 100 இடத்துல இந்த அக்கார அடிசில் பண்ணி வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிடுறேன். சாஸ்திரத்துக்கு வட்டில் இருக்கு பாருங்க, அந்த வட்டியில் பெருமாள் வட்டில் இருக்கும், வட்டிலில் வச்சு 100 வட்டியில் அந்த அக்கார அடிசில் வச்சு இப்போ இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நடக்கிறது அது. இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு இதில் நடக்கும், கல்யாணர் கோயிலில் ராமானுஜர் சார்பாக நடக்கும். அது மாதிரி அம்மி மிதிக்க கனவு கண்டேன் தோழினான். இதுதான் இந்த மாதிரி நான் கனவு கண்டேன். இந்த பிறகு நான் சொன்ன அந்த 7 பிறவிகளுக்கு இப்போ நம்மகிட்டே நாம் பற்று கொண்டுள்ள நம்முடையவனான நாராயணன், நம்முடைய தலைவன், அவருடைய அழகான செம்மையான சிறப்பான திருக்கையால் என்னுடைய காலை பிடிச்சி அசுவபதி சொல்லி அம்மியை கொண்டு போய் மிதிக்க வைக்க அம்மியை நான் மிதிக்க அவருடைய காலை பிடிச்சிட்டு இருக்க கனவு காண்டேன் அப்படின்னு சொல்கிறான். கல்யாணத்தில் அது ஒரு வைபவம். கல்யாணத்தில் அந்த அம்மி மிதிச்சு அறுத்து பார்க்குறது அது ஒரு வைபவம். அசுவபதி வந்து 7 ஸ்டெப் எடுக்கிறது, 7 ஸ்டெப் வச்சு 7வது ஸ்டெப்பு அம்மி மேலே வைக்கணும். ஓகே, நாளைக்கு 9வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.